சிறுவன் திரும்பி பார்க்க அவள் கோபத்தில் இருக்கிறாள். அப்போது திடீரென்று கதவு தட்டப்பட பூட்டும் சுழலத் தொடங்கியது. நல்ல வேளையாக அங்கு வந்தது குழந்தைகளின் தந்தைதான். ஆனால் அவர்கள் மகிழ்வதற்குள் சாங்பியா பாய்ந்து வந்து அந்த மனிதனுடன் சண்டையிடத் தொடங்கினாள். ஏற்கனவே காயமடைந்திருந்த சாங்பியாஃபுக்கு ஒரு போட்டியே இல்லை. சாங்பியாஃப் அவனை நேரடியாக தாக்குகிறாள். நல்ல வேளையாக சுய்ஹுவா சரியான நேரத்தில் வந்து அவனை தரையில் சாய்த்தாள். உண்மையில் ஜியாங்கேவின் குடும்பம் ஒரு பெரிய நகரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அந்த மனிதனின் அண்ணன் திடீரென காணாமல் போனான். ஜியாங்கே சிறு வயதிலிருந்தே அனாதை இல்லத்தில் வளர்ந்தான். டாஷான் அவனது வளர்ப்பு பெற்றோரின் சொந்த மகன். ஆனால் சில வருடங்களுக்கு முன் ஒரு மோசமான குற்றச்சம்பவத்தில் சிக்கினான். வெளியே வந்த பிறகு அந்த மனிதனின் வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்ததாக ஜியாங்கே கேள்விப்பட்டான். ஜியாங்கெவின் குடும்பம் டாஷான் வசித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்தது. அங்கே அந்த மனிதனின் அண்டை வீட்டாரான சாங்பியாவை சந்தித்தார்கள். சாங்பியாவிடம் விவரங்களை தெரிந்து கொள்ள அவர்கள் அனைவரும் அந்த பெண்ணின் அறைக்குச் சென்றார்கள். டாஷானின் பெயரை கேட்டதும் சாங்பியாவ் திடீரென பைத்தியம் பிடித்தது போல் ஆகிய அனைவரையும் வெளியே துரத்தினான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மர்மமான நபர் அங்கே தோன்றினான். அவன் சுய்ஹுவாவுடன் சேர்ந்து வீட்டுக்குச் செல்லும் லிஃப்ட்டில் ஏறினான். அந்த நபரிடமிருந்து தற்காத்துக் கொள்ள அந்த பெண் கடவுச்சொல்லை திறக்கத் தயங்கினாள். நல்ல வேளையாக அந்த நபர் விரைவாக அங்கிருந்து சென்றான். சுய்ஹுவா உடனே கடவுச்சொல்லை மாற்றினாள். ஆனால் இந்த நேரத்தில் ஜியாங்கே தன் அண்ணனின் செலவு பதிவுகள் தங்கள் வீட்டின் அருகிலேயே இருப்பதை கண்டுபிடித்தான். அவனுக்கு உடனே ஏதோ தவறு என்று தோன்றியது. தன் அண்ணன் தன்னை பொறாமையால் பழிவாங்க நினைக்கிறான் என்று அவன் கருதினான். சுய்ஹுவாவையும் ஒரு டெலிவரி அழைப்பு வெளியே வரவழைத்தது. ஆனால் அந்த பெண் கதவை திறந்தபோது டெலிவரி பெட்டி காலியாக இருப்பதைக் கண்டாள். அவள் அவசரமாக வீட்டுக்கு விரைந்தாள். மர்மமான நபர் அங்கே வந்து விட்டான். ஜியாங்கே மீண்டும் டாஷானின் வீட்டுக்கு வந்து சாங்பியாவின் மகளை சந்தித்த பிறகுதான் ஏதோ பெரும் தவறு இருப்பதை உணர்ந்தான். அங்கே நிறைய சடலங்கள் குவிந்திருந்தன. உண்மையில் சாங்பியாவ் தொடர்ந்து குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி அவர்களை கொன்ற பிறகு அவர்களது வீடுகளிலேயே குடியேறி வந்திருக்கிறான். டாஷான் கூட அந்த பெண்ணால் சாங்பியாவால் கொல்லப்பட்டிருக்கிறான். சாங்பியாவ் மிக விரைவாக மீண்டும் தோன்றி ஜியாங்கேயை அடித்து மயக்கமடையச் செய்தான். அந்த பெண்ணின் அடுத்த இலக்கு வசதியான வாழ்க்கை வாழும் இந்த மனிதன்தான். இதுதான் கதையின் ஆரம்ப காட்சிக்கு காரணம். நல்ல வேளையாக கடைசியில் ஜியாங்கையும் சுய்ஹுவாவும் சேர்ந்து சாங்பியாவை வெற்றிகரமாக ஒழித்துக் கட்டினார்கள். இறுதியாக அந்த பெண் தன் செயல்களுக்கு தகுந்த விலையை கொடுத்தாள்.